श्यामस्तमालद्रुमैः नक्तं वीरूरयं त्वमेव तदिवं राधे नक्तं वीरूरयं त्वमेव तदिवं राधे गृहं प्रापय इत्थं नन्दनिदेशतः चलितयोः प्रत्यध्वकुञ्जद्रुमम् राधा माधवयोर्जयन्ती यमुना कूले रहकेलयः यमुना कूले रहकेलयः देवता चरित चित्रित चित्त सद्मा पद्मावती शरण चारण चक्रवर्ती श्री वासुदेवरदि केळि कदा समेतं एतं करोति जयदेव कवि प्रबन्धौ यदि हरिस्मरणे सरसं मनः यदि हरिस्मरणे सरसौ मनः यदि विलासकलासु कुतूहलौ मधुरकोमलकान्तपदावलिं शृणु मधुरकोमलकान्तपदावलिं शृणु पदावलिं जयदेव सरस्वती जयदेव सरस्वती जयदेव सरस्वती वाच पल्लवयत्युमां पतितरग सन्दर्भशुद्धिं गिरा जानिदे जयदेव एव शरणग श्लाघ्यो दुरुगद्रुदे शृंगारोत्तर सत्प्रमेय रचनैः आचार्य गोवर्धनग स्पर्धी कोपी न विश्रुदग श्रुतिधरो धोई कविष्मा पतिः पतिः
கல்யாணராம மாமா என்கிட்ட ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணி நெல்லுவாய் மணிகண்டன் வரானோ கேட்டுக்கின்றார். ஏன் கேட்டுக்கின்றார்னா இதுக்காக தான். அதில் ஒரு அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பாகவதாளுக்கம் வாசிச்ச கை, அவ்வளோ கைங்கரியம் பண்ணின கை, அதுலேருந்து வர கேள்வி நமக்கு காதல விழுறதுனா எவ்வளோ சௌக்கியமா இருக்கு. இந்த பாடுற போகிறது இப்போ கீத கோவிந்த மகாகாவியம். மகாகாவியம்னு போட்டு விட்டான். இதில் கூட ஜஸ்ட் ஒரு 4 நாள் முன்னாடி நான் மட்டுங்கா போயிருந்தேன். குருநாதர் பாம்பே ஹரிமாமா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாம்பே ஹரிமாமாவை எவ்வளோ பெரிய மகான்னு. அப்போது இந்த கீத கோவிந்த மகாகாவியத்தை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்தது. சொன்னார், கீத கோவிந்த மகாகாவியத்தோட மீனிங் கேட்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் கேட்பா என்ன மீனிங் தெரிஞ்சுக்க வேண்டாம். இதெல்லாம் மகான்கள் போட்ட ஒர்க்ஸ், இதில் இன்வால்வ் ஆயிங்கோ. இது ஒரு பாகவதம் படிக்கிற ஒரு இது லெவல். இந்த கீத கோவிந்த மகாகாவியத்தை கேட்குற வேருக்கும் பாடுற வேருக்கும் கிடைக்கிற குணம் புண்ணியம் வேற லெவல். ஏன்னா நமக்கு நம்ம சாதா மனுஷாள் இதில் இருக்கிற மீனிங்கை அதே அவள் எப்படி போட்டிருக்கோம் அதே மாதிரி மீனிங் தெரிய போனோன்னா நம்மளுக்கால அதை அனுபவிக்க முடியாது. ஏன்னா அந்த இதில் நம்ம அந்த லெவல் வரலை. நம்ம லெவல் மேலே போக 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 இதில் என்ன குணம் எப்படி போட்டிருக்காரு. ஏன்னா இப்போ அதை கேட்டானா கிருஷ்ணர் அப்படி பண்ணார், ராதை பின்னாடி போனார், ராதை விரகத்தில் இருந்தால் இப்படி தான் போட்டிருக்கா. ஆனால் இதில் என்னதுன்னா நம்ம எல்லாரும் ராதை, நம்ம எல்லாரும் பகவானுக்காக ஏங்குறோம். பகவானை கிடைக்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம உள்ள இருக்கிற ஆத்மாவை எத்தனத்தோളം சுத்தி பண்ணிக்கிறோமோ அத்தனத்தோളം நம்ம பகவான் பக்கத்தில் போகிறோம். நிறைய கோவில் போகிறேன், பூஜை பண்ணுறேன், இதெல்லாம் ஒரு சைடு. ஆனால் ஆத்மா சுத்திகரணம் பண்ணினாதான் நாம் பகவானை அடைய முடியும். இப்படின்னு ஒரு சிம்பாலிக் மீனிங்கை வச்சுன்னு இதை போட்டிருக்கார். இது நமக்கு தெரிய வர்றதுக்கு நம்ம ரொம்ப சாதாரண மனுஷன் ஆகிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம பேசுறது என்னது, ஏதோ லௌகீக காரியங்கள். ஆனால் இன்னைக்கு இங்கே இருந்த இடத்துல இந்த கீத கோவிந்த மகாகாவியத்தில் கலந்துக்கிற அவ்வளோ பேருக்கும் பெரியவா சொன்ன மாதிரி அனுகிரகம், சுகம், சௌக்கியம், ஆயுராரோக்கியம், குடும்ப சௌக்கியம். அதனால இந்த அஷ்டபதியில் கலந்துக்கிண்டு, அஷ்டபதியில் எல்லாராலையும் கலந்துக்க முடியாது. ஏன்னா அஷ்டபதியோட ருச்சி வேற, எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அஷ்டபதியில் உட்காரணும்னு சொன்னாலே ஒரு டிஃப்ரெண்ட் லெவல். அவளோட ஆல்ரெடி அந்த பியூரிஃபிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. அந்த மாதிரி ஆளுக்கார தான் வர முடியும். சாதாரண ஆளுக்காருக்கு என்னத்தை பாடுறாரு ஒன்றும் புரியலையேன்னு கிளம்பி போயிடுவா. ஏன்னா அவன் இன்னும் அந்த லெவலுக்கே வரலை. அந்த லெவலில் வரணுமானா we have to start physically saying that I have to purify my inner soul. அந்த மாதிரி ஆளுக்கு தான் ஒரு அஷ்டபதியில் உட்கார முடியும், இல்லைன்னா உட்கார முடியாது. பிரளய பயோதி ஜலே கோபால கிருஷ்ண திருதவனசி வேத விகிதவரித்ர சரித்ர மகேதம் கேசவான மீன சரீரா ஜய ஜகதீಶ ஹரே ಧೃತಮೀನ ಶರೀರಾಕ್ಷಿತಿರತಿ ವಿಪುಲತರೆ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ತವ ಶ್ರೇಷ್ಠತಿ ಧರಣಿ ಧರಣ ಕಿನ ಚಕ್ರ ಕೇಶವ ಅಚ್ಚಪ ರೂಪ ಜಯ ಜಗದೇಶ ಹರೇ ಧೃತಕಚ್ಚಬರೂಪ ವಸತಿ ದಶನ ಶಿಖರೇ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಧರಣಿ ಕಮಲಗ್ನ ಶನಿಗಳ ಕಳೆ ವನಿಮಾನ ಕೇಶವಾದ ಸುಕರ ರೂಪ ಜಯ ಜಗದೇಶ ಹರೇ ಧೃತ ಸುಕರ ರೂಪ ತವ ಕರ ಕಮಲವರೇ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ನಗಮದ್ಭುತ ಶೃಂಗೋ ಕೇಶವಾದ ನರಹರಿ ರೂಪ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಧೃತ ನರಹರಿ ರೂಪ ಚಲಯಸಿ ವಿಕ್ರಮಣೆ
என்னமா போட்டார் பாருங்க. சலயசி விக்ரமணே. சலயசின்னு என்னது? ஏமாத்துறது. ஏமாத்துறதுல விக்ரமன் ஆறு அந்த கிருஷ்ணன். ஆனா யாரை ஏமாத்துவான், எதுக்காக ஏமாத்துவான், அதை நமக்கு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சானா அந்த நம்பிக்கை வரணும். பலி மகாராஜுக்கு கூட அந்த நம்பிக்கை வந்துடுது. ஏன்னா நீ ஏமாத்த போற கிருஷ்ணா எனக்கு தெரியும், ஆனா நீ பண்றது நல்லதுக்காக தான், நான் ஏத்துக்கிறேன். சலயசி விக்ரமணே கோபால கிருஷ்ணா பலிமத்புத வாமனா ಪದನಗನೀರ ಜನಿತ ಜನ ಪಾವನ ಕೇಶವಾದ ವಾಮನ ರೂಪ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ವಾಮನ ರೂಪ ಕ್ಷತ್ರಿಯ ರುದಿರಮಯೇ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಜಗತ ಭಗತ ಪಾಪ ಬಯಸಿ ಬಯಸಿ ಸವಿತ ಭವತಾಪೋ ಕೇಶವಾದ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಧೃತ ಭೃಗುಪತಿ ರೂಪ ವಿತರಸಿ ದೇಕ್ಷೋರಣೆ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಪತಿ ಕಮನೀಯೋ ದಶಮುಖ ಮೌಳಿ ಬಲೆ ರಮಣೀಯೋ ರಘುಪತಿ ರೂಪ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಧೃತ ರಘುಪತಿ ರೂಪ ಮಹಸಿ ವಪುಷಿ ವಿಶದೆ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ವಸನೋ ಜಲನಾಭೋ ಹರಸಿ ಭೀತಿ ಮಿಲಿತ ಯಮುನಾಮೋ ಕೇಶವಾದ ಮಲಧರ ರೂಪ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಧೃತ ಹಲಧರ ರೂಪ ನಿಂದಸಿ ಯಜ್ಞವಿದೆ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಸದಯ ಹೃದಯದ ರಚಿತ ಶುಭಾದೋ ಕೇಶವಾದೃತ ಬುದ್ಧ ಶರೀರ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಧೃತ ಬುದ್ಧ ಶರೀರ ಕ್ಲೇಶ ನಿವಹನಿಧನೆ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಹರಯಸಿ ಕರವಾಲೋ ತೂಮಗೆ ತೂಗಿವ ಕಿಮಪಿ ಕರಾಳೋ ಕೇಶವಾದ ಕಲ್ಕಿ ಶರೀರ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಧೃತ ಕಲ್ಕಿ ಶರೀರ ಶ್ರೀ ಜಯ ದೇವ ಕವೇ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಇದಮುದಿತ ಉದಾರೋ ಸುಖದೌ ಸುಖದೌ ಭವತಾರೋ ಕೇಶವಾದ ದಶವಿಧ ರೂಪ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಧೃತ ದಶವಿಧ ರೂಪ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ 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 ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ